அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2025க்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி டே 3ல் வந்திருக்கோம். இந்த டே 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்பர் சிஸ்டம் எண் அமைப்பு சுருக்குக பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்த்தோம். அதில் என்ன பெண்டிங் இருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரோட கம்பைலேஷன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா 2023 மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி நடந்த 23, 22, 20 இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து, அதுக்கு முன்னாடி ஓப்பன் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்னு தனியாக நடந்துச்சு எக்ஸாம். இந்த மாதிரி எல்லா கொஷின் பேப்பரையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூட இந்த ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அதாவது ப்ரீவியஸ் இயர்னு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சு நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா 80% ஆஃப் கொஷின் ப்ரீவியஸ் இயர் தான்ப்பா. ஓகேங்களா? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 80% ஆஃப் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். அதில் மாற்றமே கிடையாது. ரிமைனிங் இருக்கிற அந்த 20% எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் மாடலும் வரும், கொஞ்சம் அதை விட அடுத்த லெவல் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷமும் காம்படிஷன் அப்படின்றது அதிகமாக தான் செய்யும். அப்புறம் அதே லெவலில் எடுத்து வச்சு அப்புறம் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டா என்ன இருக்குது? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வான். அப்போ நம்ம அந்த லெவலுக்கும் நம்ம படிச்சிருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன் எல்லாமே முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்லிட்டு அது தனியாக ஒரு சீரிஸ் கொண்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, அந்த சீரிஸ் எல்லாமே எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எத்தனை நாளில் கிளாஸ் முடியும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 2 to 3 மினிட்ஸில் அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன சிலபஸ் இருக்குது, ஸோ இதில் என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம என்ன படிக்க போகிறோம், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ளே நீங்கள் போயிடலாம்ப்பா. இப்போ இதுதான் நமக்கு சிலபஸ். இந்த சைக்காலஜிக்கு சிலபஸ் இதுதான். இப்போ பாருங்களேன், லாஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டிருக்கான், நியூமரிக்கல் அனாலிசிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா? அது இது எல்லாமே சிலபஸ் அவன் அப்படியே கொடுத்துட்டான். இப்போது நமக்கு இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கானா? ஓகேங்களா? லாபம் நஷ்டம்னு ஏதாவது கொடுத்துருக்கானா? கிடையாது. ஓகேங்களா? அப்போ சிலபஸை நம்ம அப்படியே வெறும் இந்த டாபிக் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அட்டன் பண்ண முடியாது கொஷினை. ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்து அந்த சிலபஸை நம்ம டீகோட் பண்ணிக்கணும். அதாவது எந்த மாதிரி டாப்பிக்லாம் கேட்டிருக்கான், இதெல்லாம் இன்னும் எப்படி ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் திருப்பி எழுதிக்கணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரை பார்த்து நம்மளாம் ஒரு டாப்பிக்லாம் எழுதிக்கணும். அப்படி எழுதி அதுக்கேற்ற மாதிரி படிக்கும்போது தான் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், லாஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறான்ப்பா. லாஜிக்கல்னால் என்ன? லாஜிக்கல் ரீசனிங் தான். அதாவது இந்த இடத்துல சைக்காலஜின்னு சொல்லியிருக்கான் பார்த்தீங்களாலே, சைக்காலஜி அப்படின்றதே என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்ந்து கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவன் என்னப்பா 5 டாபிக் கொடுத்துருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டே விஷயம் தான், ஒன்று மேக்ஸு, இன்னொன்று ரீசனிங்கு. அதை எந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அனாலிசிஸ் அப்படின்றது அவன் ஏதோ ஒரு கொஷின் கொடுக்க போகிறான். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கொடுக்க போகிறான், அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக, வேறு எதுவும் குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா நம்பர் பேஸ் பண்ண கொஷின்ஸு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா? அது மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூடு, மேக்ஸு எல்லாம் ஒன்று தான்ப்பா. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டே விஷயந்தான். இப்போது இந்த மென்டல் எபிலிட்டியில் நம்பர் சிஸ்டம்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அவர் ரொம்ப பெரிய டாபிக் அவர். இப்போ ஈவன் நம்ம சேனல்லே 10 கிளாஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கிளாஸ் இருக்குது. அதில் நான் வந்து கொஞ்சம் தான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த நம்பர் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் சிஸ்டம் தான் நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ ஏன் நம்பர் சிஸ்டத்தில் அவன் நிறைய கொஷின் கேட்குறான்னு தெரியுதுங்களா? ஏன்னா அது ஒரு டாப்பிக்காகவே இங்கே கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறான். கம்யூனிகேஷன் என்ன, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவங்கள பேச வச்சு பார்க்க போகிறானா? அதெல்லாம் கிடையாது. அவன் ஏதோ ஒரு கொஷின் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஏதோ ஒரு வேர்டிங் கொடுத்துருப்பான். ஸோ அது தமிழில் கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு அர்த்தம் கேட்கலாம், இல்லை எதிர்ச்சொல் கேட்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பான். அதாவது அந்த வேர்டிங்க்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று. அதுதான் அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. நம்ம இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம். எந்த இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்க? டிஐ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, டேட்டா இன்டர்பிரேஷன். ஓகேங்களா? நம்ம பாக்ஸாக கொடுக்குறது, இல்லைனா ஒரு சர்க்கிள் கொடுக்குறது, அதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா? அப்போது ஒரு டேட்டாவை அவன் கொடுத்துட்றான். அவன் என்ன சொல்கிறான், நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த ஃபேக்டை வந்து அவன் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அதை வச்சு நம்மளை கணக்கு போட சொல்கிறான். இப்போ பாருங்கள், டிஐ தரவு விளக்கம், அதில் பாருங்கள் 40 கொஷின் கேட்குறான் பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கான். இதில் 40 கொஷின் அந்த மாதிரி கேட்டிருக்கான். அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், மென்டல் எபிலிட்டி. இப்போ இந்த மென்டல் எபிலிட்டிக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் சதவீதம், ஆவரேஜ் சராசரி, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி மேக்ஸில் எல்லா டாப்பிக்கும் இதில் வருவாங்க. ஓகேங்களா? அப்போது நான் இதில் எல்லா டாப்பிக்கும் வருவாங்க அப்படின்றதாலே நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிக்க முடியுமா? ஸோ ஆப்வியஸாக அப்படிலாம் படிக்க முடியாது. ஓகேங்களா? எனக்கு என்ன கேட்குறான், எனக்கு எந்த ஏரியாவில் அவன் வெயிட்டேஜ் கொடுக்குறான், ஸோ அதை பார்த்து தான் நம்ம படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சி படித்தாலும் அதே மேக்ஸ் ரீசனிங் தான், டிஎன்பிசி படித்தாலும் அதே மேக்ஸ் ரீசனிங் தான்.
இப்போ நம்ம எஸ்ஏ எக்ஸாம் படித்தாலும் அதே மேக்ஸ் ரீசனிங் தான். இப்போ எல்லாரும் அப்படியே ஒரே இதிலே எல்லோரும் ஒரே டாபிக் தானே, எல்லாம் மேக்ஸ் ரீசனிங் தானே, எல்லாரும் உட்காந்து ஒன்றா படிச்சிட முடியுமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஷின் கேட்குற விதம் அப்படின்றது மாறுபடும். அப்போது நமக்கு என்ன கொஷின் கேட்குறான், நான் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு படித்தாதான் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அந்த வகையில் இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா 35 கொஷின் கேட்டிருக்கான், பர்சன்டேஜ் கேட்டிருக்கான், ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்கான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ இதில் எல்லாமே இருக்குது. இது இப்போ பாருங்களேன், எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல 2 கொஷின் தான் கேட்டிருக்கான். ஒருவேளை நம்ம ஷிஃப்ட்டில் வந்துச்சுன்னா விட்டுற முடியுமா? நம்ம அப்படியே ஒரு கொஷினும் நான் போஸ்டிங் என்ன மாதிரி எப்படி செக்யூர் பண்ண போகிறேன் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண போகுது. ஒரு மார்க்குள்ளே அத்தனை ஸ்லாப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவோம், அந்த பாயிண்ட் ஒன்றுக்கு நமக்கு முன்னாடி ஒரு 100 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம பின்னாடி போய்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றத்தையும் விட்டுறக்கூடாது. அதுவும் நம்ம பார்க்குறதே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். இப்போ நான் இர்ரெலவெண்ட்டாக ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு நடத்தலை, எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்கிறது தான். அப்போ நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் அதெல்லாம் 2 சேர்த்து ஒரே கிளாஸாக கூட நடத்திடுவேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ 12 இருக்குன்னா 12 நாள்லாம் கிளாஸ் போகாது. இப்போ அதே மாதிரி பாருங்களேன், ரீசனிங் பாருங்களேன். இப்போ ரீசனிங்கில் பாருங்கள், பிளட் ரிலேஷனில் 9 கொஷின் கேட்டிருக்கான். அதே மாதிரி கேலண்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கேட்டிருக்கான். அந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ அதுவே பாருங்களேன், கோடிங் டிகோடிங் இருக்கார் பாருங்கள், 13 கொஷின் கேட்டிருக்கான். டைஸில் 2 கொஷின் தான் கேட்டிருக்கான். அதுக்காக கம்மியாக இருக்குன்றதால நம்ம விட முடியாது, அதிகமாக இருக்குன்றதால அதை ஒன்றே மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ ப்ரீவியஸ் இயரில் நடந்த எல்லாமே கேட்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் எத்தனை டாபிக் இருக்குது? ஸோ இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஸோ மொத்தம் 23 டாபிக் இருக்குது. இதை தாண்டி இன்னொருத்தர் இருக்கார் பாருங்கள், இந்த மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அட்வான்ஸ் மேக்ஸ். என்ன அட்வான்ஸ் மேக்ஸ்னால் என்ன, நமக்கு ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி எல்லாத்தையும் போச்சு கஷ்டமாக கேட்க போகிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு லைனை பற்றின ஒரே பேசிக் தெரிஞ்சால் போதும்பா, அவன் கேட்ட கொஷின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஒரு லைன் அப்படின்றது ஸோ 180 டிகிரி இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அந்த பேசிக் ஃபேக்ட்டு, அந்த பேசிக் டேட்டாவை தான் உங்களுக்கு கேட்குறான். அதை நான் எல்லாமே கிளாஸாக கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பயப்படவே தேவையில்லப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸை பற்றி பயப்படாதீங்க. ஓகே, நம்ம கற்றுக்குறோம், டெய்லி கற்றுக்கிட்டே வரோம். ஸோ எக்ஸாம் அந்த டைமுக்கு நம்ம கண்டிப்பாக ஈஸியாக இருக்குன்ற ஒரு அந்த நம்பிக்கையோடு இருங்க. இப்போ பாருங்களேன், மென்சுரேஷன் அளவியலில் கேட்டிருக்கான், 8 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்கான். அப்போ முக்கியமான ஃபார்முலா நம்ம படிச்சுட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ராவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா அல்ஜிப்ராவாக கேட்கல, சுருக்குக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கான். ஸோ அதே மாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டயக்ராம் கொடுத்து கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா? ஏதாவது டயக்ராம் கொடுத்துட்டு அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது டயக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்தெல்லாம் கொஷின் கேட்டிருக்கான். இவ்வளோ தான். அப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறதே இவ்வளோ தான். இது நான் வெறும் ஒரு வருஷத்தை சொல்ல, 2010லேருந்து ஸோ இன்னைய தேதி வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்கானோ அது எல்லா பாசிபிலிட்டிஸும் நான் எடுத்து வந்து நிறுத்திட்டேன். இதை தாண்டி வெளில போகாது. அப்போ நம்ம என்ன படிக்கணும், இதுலேருந்து இந்த ஏரியாவை இவன் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஏரியாவும் அந்த சிலபஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ நம்ம கிளாஸ் நடத்துகிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க, நிச்சயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மொத்தமாக எவ்வளோப்பா? ஸோ அங்கேயே ஒரு 24 3 எவ்வளோப்பா? 27 டாபிக் இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அந்த மேக்ஸு, ரீசனிங், மேக்ஸில் 11 நினைக்கிறேன், ரீசனிங்கில் 12, இதில் ஒரு 4 இருக்குது. மொத்தம் 27 டாபிக் இருக்குது. இந்த 27 டாபிக்ன்றதால நான் 27 நாள் வெறும் இதை மட்டுமே நடத்த மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸை மேக்ஸிமம் ஒரு 20லேருந்து 22 டேஸ்லேயே முடிச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு என்னப்பா December 21 தானே எக்ஸாமு. என்னை பொறுத்த வரைக்கும் December 5க்குள்ளேயே நம்ம கிளாஸ் மொத்தத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ அதனால் இந்த 20லேருந்து 21 நாள், இந்த 22 நாளுக்குள்ளே மேக்ஸில் உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்கான், ப்ரீவியஸ் இயர் கம்பெலேஷன் எல்லா கொஷினும், ஓகேங்களா, ரீசனிங்கில் என்னென்ன கேட்டிருக்கான், அதே மாதிரி இந்த மிஸ்செலேனியஸ் டாப்பிக்கில் என்னென்ன கேட்டிருக்கான் எல்லாமே நம்ம முடிச்சிருவோம். இப்போது 20லேருந்து 22 நாள் நான் சொல்லியிருக்கேன், அதாவது December 5க்குள்ளே முடிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு December 6 இல்லை அதுக்கு மறுநாள் இல்லை ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் அப்படியே கம்ப்ளீட் ரிவிஷன்ப்பா. எங்களை கம்ப்ளீட் ரிவிஷன் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கிளாஸில் ஆரம்பித்தோமோ அதுலேருந்து லாஸ்ட் நம்ம என்ன நடத்திருக்கோமோ அது வரைக்கும் முக்கியமான எல்லா ஃபேக்டரும் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் நோட்ஸ் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நோட்ஸ் எடுங்க. டைம் இல்லாதவங்க நம்ம என்ன கிளாஸில் நடத்துகிறோமோ அதை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சாஃப்ட் காப்பியை யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நோட்ஸ் எடுங்க. ஏன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கைப்பட எழுதும்போது அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்க தானே செய்யும். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரிவிஷன். அது அந்த கிளாஸ் 5 மணி நேரம் போனாலும் சரி இல்லை 10 மணி நேரம் போனாலும் சரி, கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஸோ எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன். எந்தெந்த ஃபார்முலாவும் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் எல்லாமே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு December 6ல் நான் எல்லாத்தையும் நடத்தி முடிக்கிறேன். December 5 இல்லைனா 6 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிவிஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நியர்லி ஒரு 14 டேஸ் கிட்ட இருக்கும். அந்த 14 டேஸ்க்குள்ளே நடுவில் நான் ஒரு 5 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்ப்பா.
ஓகேங்களா. அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இதே கொஷினை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், சொல்கிற மாதிரி இந்த மாடல் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா இந்த மாடலில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இப்போ நடந்த பிசி எக்ஸாம் கொஷின் கூட எடுத்து பாருங்கள், ஒன்றும் இதை தாண்டியெல்லாம் வெளில போயிடாது. ஓகேங்களா. இப்போ பிசி எக்ஸாம் எனக்கு வராதுன்னு கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ அதே டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு ஒரு அமைப்பு தானே எக்ஸாம் நடத்துகிறான். அப்போ அந்த கொஷினை நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லையா. நீங்கள் வேணால் இந்த டாபிக் ஒவ்வொன்றும் முடிச்சுட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற அந்த பிசி எக்ஸாம் கொஷினை நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. எனக்கு ரொம்ப ஈஸி, நீங்களே சொல்வீங்க. எனக்கு மேக்ஸே தெரியலனா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிளாஸ் அந்த அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும்படி நடத்த முடியுமோ நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டுப்பா. ஓகேங்களா. 60 கொஷின், 30 மார்க்கு 60 கொஷின். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கொஷினை அனுப்பிச்சிருவேன். ஸோ நீங்கள் அது எப்படி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட்டு மட்டும் அப்புறமேட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சுருவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு 2 கொஷின் டஃப்பாக கேட்குறான், அது போனால் போகுது. ஆனால் ரிமைனிங் கொஷினை நம்ம விட்டுறவே கூடாது. ஓகேங்களா. நம்ம டார்கெட்டு ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்கோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அதை நான் சாஃப்ட் காப்பியாக போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டவுட் வருது, நீங்கள் எதுவும் சம் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா தாராளமாக இதில் கேளுங்க. நான் அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதுக்கு நான் உங்களுக்கு போட்டு சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம இதில் பார்க்குறது ஃபுல்லாகவே நம்பர் சிஸ்டம் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண அந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாமே கம்பைல் பண்ணி போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்களேன். சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர், 1 1/3 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனில் அவர் வாங்கிய துணியின் மொத்த நீளம் என்ன? மொத்தத்தையும் கூட்டி சொன்னால் எனக்கு ஆன்சர் வந்துட போகிறார். இப்போ எனக்கு முழு என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன், அதாவது பின்னம், கலப்பு பின்னத்தில் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? ஸோ நேற்றே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு கலப்பு பின்னம் அப்படின்றது 2 3/4ன்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் ஒரு ப்ளஸ் குறி இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது என்னப்பா இந்த இடத்துல 2 + 3/4 அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதை நான் மொத்தமாக இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிக்கலாம். 4 2 8, 8 2 11 11. ஸோ 11/4 இப்படியும் நான் எழுதிக்கலாம். இல்லை நான் அப்படியே வச்சுருந்தாலும் என்னோடய வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குப்பா, இது மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணி சொல்லணும். அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா. இப்போ 2 3/4ன்றதை நான் 2 + 3/4ன்னு எழுதுகிறேன். இதனால் என் வேல்யூ மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. இந்த கலப்பு பின்னம் அப்படின்னாலே இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ப்ளஸ் குறி மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மறைஞ்சிட்டு இருந்த குறியை நான் இந்த மாதிரி எழுதினா தப்பு கிடையாது. அது கூட நான் இன்னும் எதை ஆட் பண்ணணும், அந்த 2.5 மீட்டர் ஆட் பண்ணணும். அப்போ 2 ப்ளஸ் நான் என்ன பண்ணிப்பேன், ஒரு 1/2 மீட்டர்னு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 1.25 மீட்டருக்கு பார்த்தீங்களா. அப்போ 1 அந்த ப்ளஸ்ஸு 1/4ன்னு போட்டுப்பேன். ஸோ இதனால் என் வேல்யூ அப்படின்றது மாறாது. நீங்கள் வேணால் ஃபோனில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட போட்டு பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்காரா, முழுசாக என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்கள். 2 4 4 1 5 முழுசாக இருக்கார். இது தனியாக வச்சுக்கிட்டேன். ரிமைனிங் இங்கே எவ்வளோப்பா இருக்காங்க, இங்கே ஒரு 3/4 இருக்காங்க. இங்கே எவ்வளோ இருக்காங்க, ஒரு 1/4 இருக்காங்க. இங்கே எவ்வளோப்பா இருக்காங்க, ரிமைனிங் ஒருத்தங்க 1/2 இருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு, ஏன்னா இதெல்லாம் ஃப்ராக்ஷன், அதாவது இந்த பின்னத்தில் இருக்காங்க இல்லையா, அதுக்கு நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த இடத்த நான் 4 ஆக்கணும். என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கலாம். அந்த மாதிரி பெருக்கும்போது நம்ம மதிப்பு மாறாது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 5 ப்ளஸ் இது என்னப்பா, ஸோ 3 + 1 4/4ன்னு கிடைக்குமா? இல்லைனா மொத்தமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 4 ஆகிடுச்சு இல்லையா, 2 × 2 4 ஆகிடுச்சு. அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்குது. அப்போ மேலே இருக்கிற நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 1 4, 4 + 2 எவ்வளோப்பா, ஸோ 6/4. இது என்ன அடிச்சு போடலாமா? இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னது, இந்த பின்னம் அப்படின்றது எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சு போட்டு சொல்கிறது தான் ஃப்ராக்ஷன் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இதை நான் அடிக்கிறேன், இந்த 6/4 வந்து தனியாக அடிக்கிறேன். ஒரு நாள் 6/4 அப்படின்னா இதை நம்ம அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஒரு நாள் 4, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். 2/4. ஏன் நான் 2/4ன்னு அப்படியே வச்சுக்கிறேன், 2 அப்படின்றது சின்ன நம்பரு, அதை 4ஆல் அடிக்க முடியாது, அதனால் 2 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா, 2 2 2 2 4. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 1/2, அதாவது என்ன இது 1.5 மீட்டர் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதானே. இப்போ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது, 1.5 மீட்டர் கிடைக்குது. அப்போ 5 ப்ளஸ்ஸு, இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தானே. இப்போ 1 1/2ன்றது என்னப்பா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தானே. அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குதா தானே அர்த்தம். அப்போது 1 + 1/2, அப்போ 6.5 மீட்டர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 6 வந்துட போது 6 இருக்குது. அப்போ 6.5 மீட்டர் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஜஸ்ட்டு இது சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, என்னவோ பெருசாக கொடுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. அது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன்,
2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்ப்பா. 2023 ஓப்பன் கேண்டிடேட்ஸு கேட்டிருக்கான். ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்கான். 108 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அது ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நம்பர் அப்படின்றது முழு வர்க்கம்னா என்ன? இப்போ நான் 144ன்னு ஒரு நம்பரை சொல்கிறேன், அதை நான் எப்படிப்பா எழுத முடியும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் முழு வர்க்கம் அப்படின்னா 12 ஸ்கொயர் அப்படின்னு சொல்வேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பாருங்களேன், இப்போ 16 அப்படின்னு சொல்கிறேன், அதை நான் என்ன சொல்கிறேன்? 4 ஸ்கொயர்னு சொல்கிறேன். இப்போ 100 அப்படின்னு சொல்கிறேன், அதை எப்படிப்பா சொல்வேன்? ஸோ 10 ஸ்கொயர்னு சொல்வேன். அப்போது எந்தெந்த நம்பர்லாம் ஒரு முழு ஸ்கொயராக வருதோ அது எல்லாமே முழு வர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 108 பாருங்களேன், 108 அப்படின்றது முழு வர்க்கமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 100ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இது 10 ஸ்கொயர், அப்புறம் 11 ஸ்கொயர் நமக்கு என்னவா இருக்கும்? 121 இருக்கும். அப்புறம் இந்த நடுவில் இருக்கிறது எதுவுமே முழு வர்க்கமாக இருக்க முடியாது. அப்போ 108 அப்படின்றது ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்கிறது தப்பு தான். அப்போ இந்த வாக்கியம் 1ன்றது தப்பு. அதுக்கப்புறம் வாக்கியம் 2க்குள்ளே போயிடுங்க. ஒரு கனசதுரத்திற்கு 6 முகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் கனசதுரம்னு சொல்லட்டும், கன செவ்வகம்னு சொல்லட்டும், எது சொன்னாலும் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த ரூமை மட்டும் ஓகேங்களா, நம்ம பெட்ரூம் வந்து யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சைடில் 4 செவர் இருக்கும், கரெக்டாப்பா? 4 செவர் சுற்றி இருக்கும். அப்புறம் பாருங்கள் மேலே வந்து ரூஃப் இருக்கும். இப்போ பாருங்கள் 4 பக்கமும் செவர் இருக்கும், மேலே ஒரு ரூஃப் இருக்கும், கீழே ஒரு தரை இருக்கும். ஓகேங்களா? நம்ம இருக்கிற ரூம் என்னது? ஜஸ்ட் ஒரு ஸ்கொயராக அந்த சதுரமாக வந்து யோசிச்சுக்கோங்களேன். அப்போது 4 பக்கமும் 4 செவர் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அப்போது ஒரு கனசதுரத்திற்கு 6 முகங்கள் அப்படின்றது கரெக்டு தானே? ஓகேங்களா? அப்போ 6 முகங்கள், ஒவ்வொன்றும் ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு எதுவும் கிடையாது. இங்கிலீஷில் அது ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ க்யூபு அப்படின்னா 6 ஃபேஸ் தான். கியூபாய்டு அப்படின்றது கனச்செவ்வகம் சொல்லுவாங்க, எதுனாலும் 6 ஃபேஸ் தான் இருக்க போகுது. அப்போது இந்த ஆப்ஷன் 2 என்னப்பா? வாக்கியம் 2 மட்டும் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 108ன்னு கொடுத்துட்டான்ப்பா. ஓகேங்களா? இது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்றத நான் சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இதுவே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி எடுக்கிறது, பர்ஃபெக்ட் க்யூப் எப்படி எடுக்கிறது, இது மட்டும் நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ண வீடியோ கொடுத்துருக்கோம். இது எந்த எக்ஸாம் படித்தாலும் அது தேவையான ஒன்று. ஓகேங்களா? நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் படிங்க, இல்லை டிஎன்பிசி படிங்க, அந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி எடுக்கிறது, இல்லை பர்ஃபெக்ட் க்யூப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். யாராவது ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட் எடுக்க தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை போய் பார்த்துருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி சிம்பிளான நம்பராக இருந்தால் நான் ஸ்கொயர் பண்ணி போட்டு போயிடுவேன். இப்போ அப்படி இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 7 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இதை ஸ்கொயர் ரூட்டு எடுத்து பார்க்கணும். ஸ்கொயர் ரூட்டை எடுத்து பார்க்கணுன்னா எனக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். வேணுங்கிறவங்க நம்ம தமிழ்வேல் அகாடமியில் தான் இருக்குது இந்த ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட் அப்படின்றது நம்பர் சிஸ்டம் கீழே நான் நடத்தியிருப்பேன். வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க, தெரியும்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. 2023 ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு இது கேட்டிருக்கான். இப்போ பாருங்களேன், 100 1000 அப்படின்னு கொடுத்துருக்கானா, இங்கே வந்துடுங்க. 100 1000 அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? அப்போ இதோட அர்த்தம் என்ன, நம்ம எப்படி எழுதலாம் அதை யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1000னா எத்தனைப்பா இருக்கும்? 3 0 இருக்குமா? 1000னா 3 0. அப்போ 100 1000னா இங்கே ஆல்ரெடி ஒரு 2 0 இருக்கும், அது கூட அந்த 3 0 சேர்த்துக்கிட்டா அதான் 100 1000 அப்படின்றது. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்போ 100 அப்படின்னு இருக்கும், 1000னா ஒரு 3 0, அப்போ 3 0 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டுத்தையும் போட்டு பெருக்கிற கணக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. 100 × 1000 போட்டு பெருக்கணும், நம்ம என்ன சொல்லுவோம்? 5 0 தானே எடுத்துப்போம், அதுதான். இப்போ பாருங்கள் 3 2 5 0 இருக்குது. அப்போ நம்ம எப்படி எடுப்போம்? ஸோ 1 10 100 1000 10,000 லட்சம்னு சொல்லுவோமா? அப்போது 1 லட்சம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போது இந்த 100 1000 அப்படின்றது ஆப்ஷன் சி அப்படின்றது மிக கரெக்டு. இப்போ பாருங்களேன், 1க்கு நல்லா பாருங்கள், இது என்ன ஆப்ஷன்? 1க்கு சி வர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இதை வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஃபுல்லு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் அதையும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம தெரியும் இல்லையா, அதை தூக்கி நான் தனியாக எழுதியிருக்கேன். இது என்னப்பா? 1, இது 10, இது 100, இது 1000, இது 10,000. அதுக்கப்புறம் ஒரு 0 போட நம்ம என்ன சொல்லுவோம்? லட்சம். அப்போ லட்சத்துக்கு எந்த 0 இருக்குன்னு பாருங்கள், 5 0 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது லட்சம், அது கூட இன்னொரு 0 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 1 லட்சம். லட்சம் என்னப்பா? இது 1 lakh. ஓகேங்களா? அதை நான் × 10 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 10 லட்சம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ அடுத்து 10 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 லட்சத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh அப்படின்றது 1 million அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1 million. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து 10 லட்சம், அது கூட நான் ஒரு 0 இன்னும் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே எத்தனை 10 லட்சத்துக்கு எத்தனை 0 இருக்குது? 6 0 இருக்குது. இங்கே எத்தனை பாருக்கு? 7 0 இருக்குது. அந்த 7 0 இருந்துச்சுன்னா 1 கோடி. ஓகேங்களா? அப்போ என்னது?
100 லட்சம் அப்படின்றது 1 கோடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இதில் நான் எழுதுறேன் பாருங்களேன். 100 லட்சம் 1 கோடி. இப்போ 100 இருக்குது, லட்சத்துக்கு 5 0. அப்போ 5 2 எவ்வளோப்பா? 7 0. இங்கே எவ்வளோ இருக்குது? ஸோ மொத்தமாக 7 0 தான் இருக்குது. இதை இன்னும் வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 crore சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னப்பா சொல்லியிருக்கேன்? 10 லட்சம் அப்படின்றது 1 மில்லியன் சொல்லியிருக்கேனா? நல்லா பாருங்கள், 10 லட்சம் அப்படிங்கிறது 1 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல எனக்கு 100 லட்சம் தேவை அப்படின்னா 100 lakh. இந்த பக்கம் ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே? ஸோ இந்த பக்கம் ஒரு 10ஆல் பெருக்கிறேன், இந்த பக்கம் ஒரு 10ஆல் பெருக்கிறேன். அப்போ 100 லட்சம் அப்படிங்கிறது 10 மில்லியன் அப்படின்னாலும் கரெக்டு. ஓகேங்களா? இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியுன்றது தான் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் எலிமினேஷன்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு பாருங்கள். ஸோ என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 10 லட்சம் கோடி வரைக்கும் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மறந்துட்டா கூட அட்லீஸ்ட் இது வரைக்கும் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்தானா பயப்படாதீங்க. என்னடா இப்படி இருக்கே, இது தெரியாமல் போச்சுன்னா நமக்கு ஆன்சரே போட முடியாமல் போயிடுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது தெரியலனாலும் ஆன்சர் போட முடியும். இப்போ இங்கே வந்துருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன்? 100 1000. 100 கூட ஒரு 1000 போட்டு பெருக்குங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ 5 0 இருக்கும். 5 0னா 1 லட்சம் போட்டோமா? அப்போது ஆப்ஷன் பி, அதாவது இந்த ஏன்றவருக்கு ஆப்ஷன் சி தான் வராரு. அப்போ ஒன்லி 2 ஆப்ஷன் தான் இருக்கார். ஏவும் சி மட்டும் தான் பாசிபிள் இருக்கார், ரிமைனிங் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், 1000 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 1000 கூட இன்னொரு 1000 போட்டு பெருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ 1000னாலே 3 0பா. அப்போ இன்னொரு கூட ஒரு 1000னா இன்னொரு 3 0 வருமா? இப்போ 6 0 இருக்குப்பா. இப்போ எப்படி இருக்காரு? 6 0 இருக்கார். 6 0 நம்ம எங்கே பார்த்தோம்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா? 5 0 இருந்தால் 1 லட்சம். அப்போ 6 0 வந்து என்னது? 10 லட்சம். ஓகேங்களா? அப்போ இந்த 6 0 பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம். 10 லட்சத்துக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னப்பா சொன்னேன்? 1 மில்லியன். அவ்வளோதானே? அப்போ 1000 1000 அப்படின்றது 1 மில்லியன். அப்படியே பாருங்கள், ரெண்டாவது நல்லா பாருங்கள், ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் டி வரணும். எங்கே பாருக்காரு? இந்த ஃபஸ்ட் இதில் மட்டும்தான் வராரு, ரெண்டாவது இதில் வரலை. அப்போ நம்ம எலிமினேட் பண்ணிட்டோமா? ஏதோ கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சால் கூட நம்மளால் எலிமினேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாருங்கப்பா, 1 கோடி அப்படின்னு நம்ம எப்போ சொன்னோம்? 7 0 இருக்கும்போது தான் 1 கோடி சொன்னோம். அதை வேறு எப்படி இன்னும் எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்னும் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இவரும் தான் பெண்டிங் இருக்கார். இது ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ 1 கோடி அப்படின்றது மில்லியனில் வருமா, இல்லை 100 கோடி அப்படின்றது பில்லியனில் வருமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். மில்லியன், அதுக்கப்புறம் தான் பில்லியன். ஓகேங்களா? மில்லியனர் அப்படின்னா ஒரு சின்ன பணக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். பில்லியனர்ஸ்னால் பெருசு. ஓகேங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 1 கோடி அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியலனா கூட எலிமினேஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அப்போ 1 கோடி அப்படின்றது மில்லியனில் தான் இருப்பார். 100 கோடி அப்படின்றது தான் பில்லியனில் இருப்பாங்க. நமக்கு கெஸ் பண்ண தெரியணும். இல்லை அப்படின்னா இங்கே 1 கோடி நம்ம பார்த்துருக்கோமப்பா. இங்கே என்ன இருக்குது? 1 கோடி. 1 கோடிக்கு எத்தனை 0 இருக்குது? மொத்தம் 7 0 இருக்குது. அப்போ 7 0 இருந்துச்சு அப்படின்னா ஸோ 10 மில்லியன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 10 மில்லியன். 10 மில்லியனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? 100 லட்சம். இப்போ பாருங்கள், 100 ஒரு 5 0 100 லட்சம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஈக்குவலன்ட் ஃபார்மேட்டுன்றது நிறைய எழுதலாம். இப்போ 1 மில்லியனை 10 லட்சம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் அப்படின்றது 100 லட்சம்னு சொல்லலாம். அதை கோடின்னு சொல்லலாம். அதனால் நம்ம குழப்பக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலிமினேஷன் யூஸ் பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல 1 கோடி கேட்டிருக்கான், இங்கே 100 கோடி கேட்டிருக்கான். 100 கோடின்றவர் ரொம்ப பெருசு. அப்போ அவர் பில்லியனாக மட்டும்தான் இருப்பார். அடுத்து 1 கோடி கேட்டிருக்கான். 1 கோடின்றது அப்போ மில்லியனில் வந்துடுவார். அப்போ 10 மில்லியன் அப்படின்றது 1 கோடி. அதுவே 100 கோடினா 1 பில்லியன். அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி எலிமினேஷனில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது பாருங்கள், 2023 கேட்டிருக்கான். ஸோ மேபி வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இந்த வருஷம் எழுத போகிறோம், அதை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு ஈஸி தானே. ஜஸ்ட்டு இப்போ நம்ம அமௌண்ட்டு நம்ம என்ன மாட்டோமா, அதை அப்படியே லைட்டாக யோசிச்சு பாருங்கள். நம்ம இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் வேணால் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே பார்த்துக்கணும். லட்சத்துக்கு 5 0 இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு 0 போட்டால் 10 லட்சம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுப்பா இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுக்கு வந்து எது ஈக்குவலண்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து அது ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இது ஸ்கொயர் பண்ணணும்ப்பா. என்ன கொடுத்துருக்கான்? 9a² பின்னு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரணும். இப்போ நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா 9 9 எவ்வளோப்பா? 81 ஆகிடும். அடுத்து ஏவை ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது. நல்லா பாருங்கள், இது ஏவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்கொயர். அப்போ a⁴ இருக்குது. அடுத்து இங்கே என்னப்பா? ஸோ b² இருக்குது. இப்போ பாருங்கள், 81 a⁴ b². இங்கே பாருங்கள், a² b² விட்டுருங்க. இங்கேயும் a² b². அப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. இங்கே பாருங்கள், a⁴ b², இங்கேயும் a⁴ b². இங்கே பாருங்கள், 3⁴ இருக்குது, இங்கே 3⁴³ இருக்குது. இப்போ நான் 81 எப்படி எழுதலான்னு பாருங்களேன். ஸோ 9 9 81 சொல்லுவோமாப்பா. ஓகேங்களா?
9 எப்படி எழுதுவோம்? இது ஒரு 3 ஸ்கொயர், இது ஒரு 3 ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3/4. அப்போ யாருப்பா? ஆப்ஷன் சி வந்து மிக சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று இந்த இப்போ ஏ இங்கெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம், அப்புறம் கடைசியாக வந்து தான் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ 2023 ஓப்பனில் கேட்டிருக்காங்க நம்பர் சிஸ்டம். இரு எண்களின் கூடுதல் 14, அதன் வித்தியாசம் 10, அந்த இரு எண்களின் பெருக்குத் தொகையை காண்க அப்படின்னு சொல்கிறான். அந்த 2 நம்பர் யார்? அதுதான் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். அதுக்கு ஏபின்னு பேர் கொடுக்கலாம், XYன்னு பேர் கொடுக்கலாம், நீங்கள் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் பேர் கூட பிடிச்ச பேரை கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கூடுதல் சொல்லியிருக்கானா இரு எண்களின் கூடுதல். அப்போ ஏவும் பியும் நான் கூட்டுறேன், எனக்கு என்ன கிடைக்கலாம்? 14. வித்தியாசம் சொல்கிறானே அப்படின்னா என்னப்பா? அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது தான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ இதில் எது பெருசு எது சின்னதுன்னு நானாக தான் எடுத்துக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஏவையே பெரிய நம்பராக எடுத்துக்கிறேன். அப்போ ஏலேருந்து அந்த பியை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குமா? 10ன்றது கிடைக்குமா? நம்மளை என்ன கேட்குறான்? அந்த இரு எண்களின் பெருக்கு தொகை. அப்போ ஏவையும் பியும் போட்டு பெருக்கி சொல்லுங்கப்பான்னு கேட்குறான். அதானே பெருக்கு தொகைன்னா அதானே. அப்போ ஏபி யாரும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்காப்பா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், a + b which is equal to 14, a minus b which is equal to 10. இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இங்கே ப்ளஸ் பி நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? இந்த ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு ப்ளஸ் ஏ, இங்கே ஒரு ப்ளஸ் ஏ, இங்கே என்ன பண்ண நடக்கும்? 2a கிடைக்கும். ஸோ இதான் கேன்சல் ஆகிடுது இல்லையா? இந்த பக்கம் என்ன கிடைக்கும்? 24. இதை நம்ம அடிச்சு போட்டால் என்ன போகிறோம்? ஸோ ஏ அப்படின்றது இந்த பக்கம் 2 வகுத்தில் போச்சு அப்படின்னா 12 2 24. அப்போ ஏ 12. இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க, ஏ 12ஆக இருந்தால், நல்லா பாருங்கள், ஏ 12ஆக இருந்தால் இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட்டு பாருங்களேன். ஏ 12, இந்த 12 ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 14ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 12 அந்த பக்கம் போச்சுன்னா -12. அப்போ பி எவ்வளோப்பா? 14ல் 12 போனால் 2 அப்படின்றது பி. இல்லை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் தான் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதுவும் பாருங்கள், இந்த பக்கம் ப்ளஸ் 12 இந்த இடத்துல வருமா? இந்த ப்ளஸ் 10 இந்த பக்கம் வந்தால் -10 மாறுமா? இந்த மைனஸ் பி அந்த பக்கம் போனால் ப்ளஸ் பி. 12ல் 10 போனால் எவ்வளோப்பா? 2 தான் வரப்போகிறாரு. அதே ஆன்சர் தான் வருவார். இப்போ பாருங்கள், ஏ 12 பி 2, இது ரெண்டுத்தையும் பெருக்கி சொல்லுங்கப்பா. 12 2 24 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் வித்தியாசம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இரு எண்களின் கூட்டுத்தொகை ஈஸி தானே. அதே மாடல். a + b எவ்வளோப்பா? 21. வித்தியாசம் நான் என்ன பண்ணுறேன்? a - b 3ன்னு எடுக்கிறேன். இங்கே என்ன கேட்குறான்னு பாருங்கள், அவற்றின் விகிதம் என்ன அப்படின்றான். அதாவது விகிதம்னா என்னப்பா? இப்போ ஒரு ஏன்னு ஒரு நம்பர் இருக்கும், பின்னு ஒரு நம்பர் இருக்கும், இந்த மாதிரி எழுதுகிறோம் பார்த்தீங்களா? அதான் இப்போ விகிதம். இதை இப்படியும் எழுதலாம், இதை நான் இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாமே ஒன்று தான். இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி புள்ளி வச்சிட்டாலே a/b தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வச்சாலும் இதில் 2 அர்த்தமும் ஒன்று, வேறு எதுவும் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், a + b 21ன்னு கொடுத்துட்டான், a - b 3ன்னு கொடுத்துட்டான். அவற்றின் விகிதம் என்ன? அப்போ ஃபஸ்ட்டு நான் a யார் b யாருன்னு தெரிஞ்சால் தான் என்னால் விகிதம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதையும் இந்த சேம் மெத்தடில் கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளஸ் b - b கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ ஒரு 2a கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு அதே 24 தான் வரப்போகுது. அப்போ a ஈக்குவல் டு எவ்வளோப்பா? ஸோ 12. இப்போ a 12 இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஈக்குவேஷன் வேணாலும் போடுங்களேன். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே கொண்டு போகிறேன். இந்த பக்கம் என்னப்பா? இல்லைனா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கூட இன்னும் கொஞ்சம் சிம்பிள், எதுனாலும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து 12 ப்ளஸ் b விச் இஸ் ஈக்குவல் டு 21. இந்த 12 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் போகும் இல்லையா? இந்த இடத்துல எப்படி இருக்கும்? -12 மாறும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 9 கிடைக்குமா? ஸோ b ஈக்குவல் டு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஒரு 9 கிடைக்க போகுது. இல்லை நான் ரெண்டாவது ஈக்குவேஷனில் தான்ப்பா போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - b விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறான்ப்பா. a எவ்வளோப்பா? 12. இந்த 3 அந்த பக்கம் மைனஸில் கொண்டு வந்துடலாமா? இந்த -b அந்த பக்கம் போனால் ப்ளஸ் b-யாக மாறுவார். 12ல் 3 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? அதே 9 தான் கிடைக்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரப்போகிறாரு. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ பாருங்களேன், a 12பா, ஸோ b 9. ரேஷியோ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 12/9 இப்படி எழுதலாம் இல்லையா? இந்த 2 நம்பரை நான் அடிச்சிடணும், மேக்ஸிமம் அடிச்சிடணும். காமனாக இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அடிச்சிடணும். இப்போ இதில் பாருங்களேன், என்னென்னலாம் காமனாக இருக்குது? 3 3 9, இங்கேயும் ஒரு 3 காமனாக இருக்குது, நான் 3 12. இப்போ நான் 4/3ன்னு எழுதுகிறேன். இதுக்கப்புறம் என்ன ஏதாவது அடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ரெண்டுத்துல ஏதாவது பொதுவான நம்பர் இருக்கா? எதுவும் கிடையாது. அப்போது நான் மேக்ஸிமம் அதிகபட்சமாக அதை சுருக்கி நான் ஒரு இதை சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதுதான் ரேஷியோ. இப்போ எனக்கு யாருப்பா? 4:3 எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த 2 நம்பர்ஸ் whose sum is 27 and the product. அதாவது அந்த எண்களின் கூடுதல் சொல்லிட்டாங்க. கூடுதல் என்ன சொல்லியிருக்கேன்? அதே a + b தான் 27.
அதுக்கப்புறம் அவற்றின் பெருக்கல் சொல்லிட்டாங்க. பெருக்கல் என்னப்பா? ஏபி. ஓகேங்களா? 182. இப்போ கேட்குறான் பாருங்கள், அந்த எண்கள் என்னன்னு கொஷின் கேட்குறான். ஓகேங்களா? நான் ஒரு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை எல்லாரும் அப்ளை பண்ணிக்கோங்களேன். அந்த எண்கள் தானே அவன் கேட்குறான். பயப்படாதீங்க. 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 182 கிடைக்கணும். அந்த கடைசி டிஜிட் போய் பாருங்களேன், 2ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதையும் பெருக்குனா நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 5×20 0ன்னு கிடைக்கும். இதையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 6×2 12 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்னப்பா கிடைக்கும்? 8×3 24 4ன்னு கிடைக்கும். இதில் எவ்வளோப்பா? ஸோ 4 3 12 2ன்னு கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்போது ஒன்லி உங்கள் ஆப்ஷன் ஒன்று பியாக இருக்கணும், இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்த 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம போய் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்தையும் நான் கூட்டி பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 27ன்னு கிடைக்கணும். இப்போ பாருங்களேன், 16 + 12 நமக்கு எவ்வளோப்பா? 28. எனக்கு என்ன கிடைக்கணும்? 27 தான் கிடைக்கணும். அப்போ இவன் கிடையாது. இப்போ பாருங்கள், 14 + 13 எவ்வளோப்பா? ஸோ 27. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பர் தான் அவனே கொடுத்துட்டானுங்களே, அப்போ அந்த நம்பரை நீங்களா இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள், இந்த கண்டிஷனுக்கு ஒத்து போதான்னு பாருங்கள். 2 நம்பரை கூட்டி பார்த்தீங்கன்னா 27 வருதான்னு பாருங்கள். 27 வந்தால் அவங்களாம் உங்கள் ஆன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து போய் இன்னொரு கண்டிஷனையும் பார்க்கணும். ஓகேங்களா? 2 நம்பரையும் பெருக்கி பார்த்தாலும் 182 வருதான்னு பார்க்கணும். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ப்பா, ஒன்றை மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம கூட்டி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 28. ஆனால் பெருக்கி பார்த்தா 2ன்ற அந்த யூனிட் டிஜிட் கடைசி இலக்கம். நம்ம மொத்தத்தையெல்லாம் பெருக்கி பார்க்க சொல்லலாம் உங்களை. அது 2 நம்பர் பெருக்கும்போது கடைசி இலக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ 13 14 அப்படின்னா, இப்போ நான் 4 வச்சு பெருக்கிறேன் அப்படின்னா 4 3 12 தான் முடிய போகுது. அந்த கடைசி இலக்கம்ன்றது 2ன்னு முடிய போகுது. அப்போ ஜஸ்ட் இந்த 2 டிஜிட், அதாவது இந்த நம்பரோட இந்த டிஜிட் கடைசி டிஜிட், இந்த நம்பரோட இந்த கடைசி டிஜிட், இதை ரெண்டுத்தையும் பெருக்கி பார்த்தாலே போதும். ஓகேங்களா? இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 × 3 24 தான். 6×2 12க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5×20 0. அப்போ அவரெலாம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் தான் வாய்ப்பு. அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா 27. இங்கே எனக்கு 28 கிடைக்குது. அப்போ அவரை விட்டுட்டு ஆப்ஷன் டியை மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்ப்பா. ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? 8 1/4 அப்படின்னு சொல்லியிருக்கான். இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தானேப்பா. இது என்ன ஃப்ராக்ஷன்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ நான் எழுதுகிறேன் அதை தூக்கி. ஸோ 8 1/4 நான் என்ன பண்ணுவேன்? 8 4 32. 32 + 1 எவ்வளோப்பா? 33/4. பார்த்தோன்னே அப்படி எழுதிடலாமா? நான் என்ன பண்ணுறேன்? பார்த்தோன்னே 33/4 ப்ளஸ்ஸு 60%. நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வருது அப்படின்னா போர்ட் மாஸ் பீனா எவ்வளோப்பா? ஸோ ப்ராக்கெட்டு, இந்த மாதிரி ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இருக்கட்டும், எதுனாலும் இருந்துட்டு போட்டோம். ஆஃப்னாலும் இதுவும் ஒரு பெருக்கல் தான்ப்பா. ஆனால் நீங்கள் இதுக்கு போய் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். டினா என்னப்பா? வகுத்தல், டிவிஷன். ஓகேங்களா? இது என்னது? வகுத்தல். எம்னா மல்டிப்ளிகேஷன், அப்படின்னா பெருக்கல். ஓகேங்களா? ஏன்றது என்னப்பா? அடிஷன், ப்ளஸ் போடுங்கன்னு அர்த்தம். எஸ்னா சப்ராக்ஷன், மைனஸ் பண்ணுங்கள், கழித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்போதுமே இந்த ஆர்டரில் தான் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில கொஷினுக்கு நம்ம எந்த ஆர்டரில் பண்ணாலும் சரியாக வரும், ஆனால் ஒரு சில கொஷினுக்கு தப்பாக வந்துடும். ஸோ அதனால் நமக்கு இந்த ரூல்ஸ் ஞாபகம் வந்தால் தப்பு பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே எவ்வளோ 60. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜ்னு எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னாலே /100ன்னு எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 60/100. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இது பெருக்கல் தான், ஆனால் இது ஆஃபில் வந்த பெருக்கல். அப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவருக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், 6/5 which is equal to எவ்வளோப்பா? 15. இந்த பக்கம் -x. அந்த கொஷின் மார்க் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இவரை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த எக்ஸ்ன்ற ஒரு யார் தான் எனக்கு மேட்ரு. ஓகே ஃபைன். இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன், எப்படியெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது 3 20 60, 5 20 100. இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அடிக்கிறது அப்படிலாம் தெரில அப்படின்னா 60/100ன்னு இருக்கா? 0 0 கேன்சல் பண்ணலாமா? 3 2 6, 2 10. அதே 3/5 தானே வருது. அடிக்க தெரிஞ்சால் எப்படி போடுங்க. இல்லை அப்படின்னா பயப்படாதீங்க, டக்குன்னு இந்த பக்கம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா இந்த இடத்துல? வேறு எதையும் அடிக்க முடியாது. அப்போ பாருங்கள், 33/4 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோப்பா? ஸோ 6 3 18, கீழே ரெண்டுத்தையும் பிறகுனீங்கன்னா 5 25 which is equal to 15 - x. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாருங்கள். எனக்கு என்ன தேவை? இந்த எக்ஸ் பார்ட்டு தானே தேவை. எக்ஸு யார்? அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பக்கமாக நம்ம கொண்டு போகணும். என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இந்த -x இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இப்போ ரிமைனிங் எல்லாமே ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுங்க. 15 -33/4 -18/25 இப்படி வருவார்ப்பா. இப்போது இந்த மாதிரி இருக்காருன்னா என்ன பண்ணணும்? ஸோ இது கீழே வந்து 1 இருக்கதா அர்த்தம். இப்போ 1 4 25 இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும். பொதுவான ஒரு மல்டிப்ளிகேஷனை கண்டுபிடிக்கணும்.
இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப் நம்ம இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே 25 இங்கே 4ன்னு இருக்குன்னா இதோட எல்சிஎம் அப்படின்றது 100 தான். ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு போட தெரியல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு அதெல்லாம் பயப்படாதீங்க. அடுத்த கிளாஸ் எல்சிஎம் தான், அதில் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்னப்பா பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? அதானே நான் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து 4 இருக்குது, இங்கே 25 இருக்குது. நான் ஏதாவது ஒன்று பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல நான் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இந்த இடம் என்னவா மாறும், 1500 மாறும். அடுத்து இங்கே நான் என்ன பண்ணணும், 33, இங்கே 4 இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. எனக்கு கீழே 100 வேணும். நான் என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் 25ஆல் பெருக்க போகிறேன். 25 × 4 100 இல்லையா? அப்போ இங்கேயும் 25ஆல் பெருக்கணும், இங்கேயும் 25ஆல் பெருக்கணும். அப்போ கீழே நான் 25ஆல் பெருக்கணும் 100 ஆகிடும். அப்போ மேலே நான் 25ஆல் பெருக்கணும், எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 25 × 33 எவ்வளோப்பா வரும்? 25 3 75, ஒரு 750. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 75. அப்போ நமக்கு வர்றது 5 7 5 12 825. அப்போ இதில் -825. அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் இங்கே என்ன பண்ணுங்க, கீழே 100 ஆக்கணும் அப்படின்னா மேலேயும் கீழே 4ஆல் பெருக்கணும். அப்போ 18 × 4 எவ்வளோப்பா வரும்? 72. ஸோ டிவைடு பை 100ன்னு இருப்பார் காமனாக. ஓகேங்களா? இப்போ கீழே பொதுவாக யார் இருப்பார், 100 இருப்பார். இப்போ பாருங்களேன், இப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். இது ஒரு 1500. ஓகேங்களா? நமக்கு ஆட் பண்ணி தெரிஞ்சு அப்படியே யூனிட் டிஜிட் வச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தனியாக எழுதிக்கோங்க. ஸோ 5 2 7 7 2 9 897. இல்லை பார்த்தோன்னே என்ன பண்ணலான்னா 5 2 ஸோ 7 7 2 9 8 இப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று இப்படி ஆட் பண்ணணும், இல்லைனா இப்படி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னப்பா, ஸோ டிவைடு பை 100ன்றது அப்படியே வந்துட்டார். ஓகேங்களா? ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்ன யாருப்பா இருக்காங்க, இப்போ இதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? இங்கே 10 பக்கத்தில் போய் கடை வாங்கிக்கலாமா? இப்போ இதில் 10 7 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைப்பார்? ஒரு 3 கிடைப்பார். அதுக்கப்புறம் என்னப்பா, இங்கே ஒரு 9 இருப்பார் இல்லையா? 9ல் 9 போனால் 0 கிடைப்பார். இங்கே 14 இருக்கார். 14ல் 8 போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ டிவைடு பை யாருப்பா இருக்கார்? ஒரு 100. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 603/100ன்னு இருக்குது. இப்போ கீழே வந்து 100 இருந்தால் என்னப்பா, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 6.03 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? 6.03ன்னு இருக்குது. ஓகே, நம்மளை என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கள். ஸோ என்ன கேட்டிருக்கான், அந்த சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிருக்கான், அப்படியே கொடுத்துட்டான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயே கேட்பான். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அந்த டெசிமல் நம்பர்லையும் சொல்லுவான், அந்த தசமைன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்லுவான். சம்டைம்ஸ் இப்படி ஃப்ராக்ஷன்லேயே கொடுப்பான். ஆனால் இந்த இடத்துல இப்படியே கொடுத்துட்டான். அப்போது 6.03 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ பாருங்களேன், இந்த கொஷின் எனக்கு என்ன போகிறது 2 நிமிஷத்துக்கு மேலே எடுக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாருக்குமே டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ நமக்கு டைம் எடுக்கணும், எல்லாருக்கும் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக இருக்கிற கொஷின்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லா கொஷினும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம எக்ஸாம் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறத ஒரு ரவுண்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த சம் ஏதோ நம்ம போடும்போது எல்லா சம்மும் ஆன்சர் வந்துடாது, ஏதாவது 1 2 மிஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது நம்ம படிச்சிருக்கோம், இது ஏன் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸி இன்னும் கொஞ்சம் ஒரு கஷ்டன்றதுக்கும் ஈஸிக்கும் நடுவில் ஒரு சம் மாடரேட் லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை 2வது ரவுண்டில் போய் அட்டன் பண்ணணும். 3வது ரவுண்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு போகிறத எந்த ரவுண்ட் போகணும், 3வது ரவுண்டு. ஆனால் இது என்னது, இது வெறும் சிம்பிளிஃபிகேஷன். ஆனால் இது ஈஸி கிடையாது, மாட்ரேட் லெவல் சம், கொஞ்சம் டைம் எடுக்கிற சம். அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டு 2வது ரவுண்டு வரும்போது இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணணும். ஆனால் இந்த போர்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சுக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் வந்தாலே இவரை தூக்கி எழுதிருங்கப்பா, நான் பிகினர் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தூக்கி எழுதிருங்க. இந்த ஆர்டரில் தான் நம்ம போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ப்பா, இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஓகேங்களா? இந்த கொஷின் எப்படி இருக்காரு, 35.7 மைனஸ் இது எதில்ப்பா கேட்டிருக்காங்க? ஸோ 2020 ஜென்ரல் எக்ஸாமில் கேட்டது. ஓகே ஃபைன். அப்புறம் 35.7 3 + 1/3 ப்ளஸ் இந்த மாதிரி. இப்போ ப்ராக்கெட்டும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. ரூல் என்ன சொல்லுது, போர்ட் மாஸ். சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? போர்ட் மாஸ். பினா ப்ராக்கெட்டு, ஓனா ஆஃப் மல்டிப்ளிகேஷன், டினா டிவிஷன் வகுத்தல், எம்னா பெருக்கல், ஏன்னப்பா ப்ளஸ் சிம்பிள், எஸ்னா சப்ராக்ஷன் மைனஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு சம்மை பார்த்து என்னவோ கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட மட்டும் கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு நான் இந்த ப்ராக்கெட்டு இது உள்ளே தான் டார்கெட் பண்ண போகிறேன். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ 1/by நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன மாதிரி இருக்காரு, இது வகுத்தல் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி தானே? இப்போ வகுத்தலை நம்ம எப்படி எழுதலாம், 3 டிவிஷன் 4 இப்படின்னு எழுதலாம், 3/4ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ இது ரெண்டுமே வகுத்தல் தானேப்பா. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு +3 போட்டு ஒரு ப்ளஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பரை வகுத்தலில் கொடுத்துருக்கான். அப்போ இந்த வகுத்தலில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த 1/3 + 1/3 அவன்கிட்டேருந்து தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? குழம்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்குது, இந்த மாதிரி வகுத்தல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், வகுத்தல். அப்போ இங்கேருந்து ஆரம்பிங்க. இந்த வகுத்தல் யார் இருக்காங்க,
அப்புறம் வகுத்தலும் முழுசால் கிடையாது, அதில் கொண்டு வந்து என்ன பண்ணி வச்சுருக்கான், ஒரு கலப்பு பின்னத்தை கொடுத்து வச்சுருக்கான். இப்போ பாருங்களேன் 3 + 1/3 இருக்கார். நான் எப்படிப்பா அதை ரீரைட் பண்ணுவேன், எப்படி ரீரைட் பண்ணுவேன்? ஸோ 3 3 9, 9 + 1 எவ்வளோப்பா? ஸோ 10/3. புரியுதாப்பா? அப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான வடிவம் அப்படின்றது 10/3. இப்போ பாருங்களேன், ஸோ இந்த இடம்ப்பா என்னது, இந்த இடத்துக்கு 10/3ன்னு சொல்கிறேன். இப்போ 1/10/3 இருந்தால் இந்த 3 வந்து மேலே போயிடும். ஓகேங்களா? இந்த 3 எங்கே போயிடும்? மேலே போயிடும். அதை நான் எப்படி எழுத போகிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ வெளில வந்து ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்குது, 35.7 போட்டேன், மைனஸ் ஆஃப். இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறேன். 3 ப்ளஸ்ஸு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 10/3 தான் 3 மேலே போய்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ 3/10. ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த வேல்யூக்கு வந்துருங்க. ஓகேங்களா? 2 + 1/2 இருக்குது. இதை நான் எப்படி எழுதுவேன், இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் 2 2 4, 4 + 1 எவ்வளோப்பா? ஸோ 5/2. இப்போ பாருங்கள், இந்த இடத்தோட மதிப்பு அப்படின்றது 5/2. அதாவது எப்படி இருக்கும், 2/5/2 இருக்கும். இந்த 2 என்ன கிடைக்கும், மேலே போயிடும். ஓகேங்களா? இந்த 2 கீழே, இதுக்கு கீழே ஒரு வகுத்தில் வந்து அது மேலே போயிடும். அதை நான் எப்படி எழுத போகிறேன், அடுத்து பாருங்கள், 2 ப்ளஸ்ஸு இந்த 2 மேலே போனால் ஸோ 4/5 எழுதலாமா? இதை ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பெரிய ப்ராக்கெட் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது. இப்போ இது 2 குட்டி குட்டி ப்ராக்கெட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வேறு எங்கேனாலும் போகணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இங்கே வந்துருங்கப்பா, இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 30. ஸோ இதை அப்படியே திரும்ப எழுதிக்கோங்க, 35.7 மைனஸ் 5 30, 30 + 3 எவ்வளோப்பா, 33/10 மைனஸ் இது எவ்வளோப்பா, 5 × 2 10, 10 நாளும் 14/5. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், மைனஸில் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாமா? இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு முழு நம்பர், இது எப்படி இருக்கார், இது வந்து ஒரு முழு நம்பராக இருக்கார். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 10 இருக்கார், ஸோ இங்கே 5 இருக்கார். இல்லை நான் மொத்தமாகவே எல்சிஎம் எடுத்தால் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கீழே பொதுவாக எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 10 தான் வரப்போகுது. 10 5 இங்கே யாருமே எல்லாம் 1 இருக்கிறதா அர்த்தம். கரெக்டாக? அப்போ எல்சிஎம் அப்படின்றது நமக்கு 10. அப்போ கீழே இருக்கிறத நான் 10ஆக மாற்றணும். அப்போ மேலேயும் கீழே ஒரு 10ஆல் பெருக்கலாமா? இதை 10ஆல் பெருக்குனா 357 ஆகிடும். அந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதால புள்ளிக்கும் அந்த 10க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது என்னப்பா, 10 அப்படியே இருக்குது, 33 அப்படியே வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுவேன், 2ஆல் பெருக்குவேன். ஏன்னா இதையும் 2ஆல் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், கீழே 10 வந்துடும். அப்போது /10 இருக்கும். இப்போ பாருங்களேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 30 + 20 எவ்வளோப்பா, 50, 61 இருக்கும். அப்போ 357லேருந்து நல்லா பாருங்கள், 357லேருந்து நமக்கு எவ்வளோப்பா போகணும், ஸோ 61 போனால் எவ்வளோ வரும்? இப்போ கீழே வந்து 10 இருக்குது, 7ல் 1 போனால் 6, ஸோ 15ல் 6 போனால் எவ்வளோப்பா, 9, இங்கே 2 வரும். அப்போது 296/10. இப்போ நான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 29.6ன்னு எழுதோன்னா 29.6 நான் எப்படி எழுதலான்னு பாருங்கள், 29.6. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், 5க்கு மேலே போயிடுச்சுனாலே 30ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அதுதான் கொடுத்துருக்கான், ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கான், தனித்தனியாக வேல்யூ கொடுக்கல, இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்றது 30. அப்போ இந்த மாதிரி கொஷின் வந்தால் நம்ம விட்டுறவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. பாருங்களேன், இது என்ன கலப்பு பின்னம், அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்புறம் போர்ட் மாஸ் ரூல் தானே. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 5-6 கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கஷ்டமாக ஏதாவது இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் சம் பார்ப்பீங்க இல்லையா, அதை ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதால ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு காமிக்கிறேன். ஏன்னா வேகமாக போட்டேன் அப்படின்னா டக்குன்னு போட்டுருவேன். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால நான் ஒரு ஸ்டெப்பாக போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின்ப்பா. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இது 2020 கேட்ட கொஷின் தான்ப்பா. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பரை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. அது ரொம்ப ஈஸின்னு முடிவு பண்ணிக்கோங்க. எப்படி ஈஸின்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், 243 பவரில் இருக்குது, இங்கே 243 பவர் இருக்குது, இங்கே 7 பவர், இங்கே 49, இங்கே 343 பவர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டு. நான் சொல்கிறது மட்டும் நல்லா நோட் பண்ணி, இங்கே 7ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர்லாம் 7 பவரில் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்கப்பா. மேக்ஸிமம் 99% அப்படி தான்ப்பா கொடுப்பான். மேபி ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வேணால் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்கலாம். அப்போ இது 7 பவர்னால் இது எப்படி எழுத முடியும், 7 ஸ்கொயர் தானே 49. கரெக்டுங்களா? இது என்னப்பா, 7 கியூப் என்ன வரும், 343. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்கொயர் கியூப் நீங்கள் படித்து வச்சுருந்தா ஓகே. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ஸ்கொயராவது படிங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஒரு 20 ஸ்கொயராவது படித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 கியூபாவது படிங்க. இல்லை எனக்கு நம்பர் மனப்பாடம் பண்ணுறதுலாம் கஷ்டம் அப்படின்னா இதை பற்றி கவலையே படாதீங்க. அந்த இடத்துல நம்ம அதாவது அந்த டைமில் நம்ம ஒரு நம்பரை போட்டு பெருக்கி கூட போட்டுக்கலாம். நமக்கு படிக்க தெரியலையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஏற்றிக்க தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் படித்தது எனக்கு மறந்து போச்சு, ஒரு எக்ஸாம் ஹாலில் போகும்போது மறந்து போச்சுனாலும் நம்ம எப்போவுமே பயப்படக்கூடாது.
படிக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நமக்கு 4 இருக்குது. இப்போ முயற்சி பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாம் கிட்ட போக போக ப்ரெஷர் அதிகமாகிடும். அதனால் நம்ம அப்போ போய் நம்ம எல்லாத்தையும் நம்ம மைண்டில் திணிக்க முடியாது. இப்போ முடிஞ்சால் ஒரு 20 ஸ்கொயர் ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்கணும்னு கிடையாது. ஒரு 5 ஸ்கொயராக படிங்க, ஓகேங்களா? ஒரு 10 க்யூபு, ஒரு டெய்லி ஒரு 2 க்யூபாக படிங்க. இப்போ 4 இருக்குது, அதனால் படிங்க. அதுவே எக்ஸாம் கிட்ட வந்தால் நானே அதெல்லாம் ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்கப்பான்னு தான் சொல்லுவேன். இப்போ ஓகே, இங்கே வந்துருங்கப்பா. ஒரு ட்ரிக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி நிறைய நம்பரை போட்டு பெருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 இருக்குது, அந்த மினிமம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மினிமம் நம்பரோட ஸ்கொயரு க்யூபு இப்படி தான்ப்பா இருக்கும். நீங்கள் தெளிவாக இருக்கோங்க. இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல, கஷ்டம்னு நினைக்கவும் தேவையில்ல. இப்போ இங்கே பாருங்களேன், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். எப்போதுமே பெருக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது அப்படின்னா இந்த பேஸு சேமாக இருந்தாருன்னா பவரை ஆட் பண்ணிப்போம். அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா a பவர் 2 + 1ன்னு எழுதுவோம், அதாவது a பவர் 3ன்னு எழுதுவோம். இதுதான் ரூல், ஓகேங்களா? இப்போ இங்கே 243 இருக்குது, இங்கேயும் 243 தான் இருக்குது. பொதுவாக நான் 243 எழுதிக்கிறேன். அதுக்கு பவரில் நான் போய் என்னத்தை ஆட் பண்ணி வைக்கணும், 0.13 + 0.07. புரியுதாப்பா? அது நான் மேலே போய் என்ன ஆட் பண்ணணும், 0.13 0.07. இப்போ 0.13 0.07 நமக்கு என்ன வர போகிறாரு, 7 3 10 0 மீதி 1 எவ்வளோப்பா, 2. அப்போது 0.2ன்னு வராது, ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், அதனால் 0.2ன்னு மட்டும் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 0க்கு எப்போதுமே மதிப்பு கிடையாது. இப்போ 0.2000ன்னு இருந்தால் இது வந்து 2000 கிடையாது, அது 0.2 தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0 இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அதனால் விட்டுங்க, அதனால் கவலையே பட தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்னப்போ கிடைக்குது, 0.2 அப்படின்றது கிடைக்குது. அப்போ 243 பவர் 0.2 அப்படின்றது மேலே இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து கீழே வரும், ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பர் ஏதாவது பவர் க்யூப் எழுத முடியுமான்றதை அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம போய் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 7 பவரில் 0.25 இருக்குது இன்ட்டு இது என்னப்பா சொன்னேன், கண்டிப்பாக இதோட ஸ்கொயரு க்யூபாக தான் வரும்னு சொன்னேன். இப்போ பாருங்களேன், 7 ஸ்கொயர் இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல 7 ஸ்கொயரு அது கூட என்னப்பா பெருக்கிட்டு இருக்காரு, 0.075, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே இடம் இல்லை, அதனால் அதை மட்டும் தனியாக அப்படி பெருக்கல் எழுதுகிறேன். அடுத்து இங்கே என்ன பாரு, 343 அப்படின்றது 7 க்யூபு. அப்போ நீங்கள் 1லேருந்து ஒரு 10 க்யூபுக்குள்ளே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போது 7 க்யூபு இன்ட்டு 0.2, அவ்வளோதான்ப்பா. இந்த ஸ்டெப்பு எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஆன்சர் வந்ததுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இங்கே வந்துருங்க, இந்த 243ன்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்துங்க, அங்கே வந்துருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், நேற்றே நம்ம நம்பர் இந்த அடுக்கு குறியீடு எழுதணும் பார்த்தீங்களா, அப்போ கூட நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா அது 2ஓட ப்ராடக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 3ஆல் வகுப்படுதா, 9ஆல் வகுப்படுதா, 7ஆல் வகுப்படுதான்னு பார்க்க சொன்னேன். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் வகுப்படுதான்னு பார்க்குறேன். இந்த 243 மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன்ப்பா, ஓகேங்களா? நான் பார்க்குறேன் 3ஆல் வகுப்படுதா, எஸ் 8 3 24 1 3 3. அப்போ 81 × 3 எவ்வளோப்பா, 243, ஓகேங்களா? தெரிஞ்சவங்க ஈஸியாக எடுப்பாங்க, நான் சொல்கிறது தெரியாதவங்களுக்கு. இப்போ அடுத்து பாருங்களேன், இது எப்படி இன்னும் 81 எப்படி எழுதலாம், 9 × 9 81 × 3. இன்னும் இதை எப்படி எழுதலாம், இது ஒரு 3 ஸ்கொயர், இது ஒரு 3 ஸ்கொயர், இங்கே ஒரு 3 இருக்கும். இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கீழே பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா அந்த பவர் அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கோங்கன்னு. அப்போது இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 4 4 + 1 எவ்வளோப்பா 5. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், 3/5ன்னு எழுத முடியும். 3/5 இங்கே என்னப்பா ஒரு 0.2 பெருக்கல்ல இருக்காரு, புரியுதாப்பா? அடுத்து கீழே வந்துருங்க, கீழே என்ன இருக்குது, ஒரு 7.0.25 7 × 0.25 7 பவரில் இருக்கார் இன்ட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வந்து அதாவது 0.075 இருக்குது. இதெல்லாம் நல்லா நுணுக்கமாக கவனிச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு புள்ளி தள்ளி வச்சா கூட நமக்கு தப்பாக போயிடும். அதனால் சொல்கிறேன், நமக்கு இந்த நம்பரை வந்து ஜஸ்ட்டு 75ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பெருக்க போகிறது 0வெல்லாம் ஒன்றும் பெருக்க போகிறது கிடையாது. 75 × 2 பெருக்கிட்டு இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்கள், அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளியை மட்டும் வச்சா முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ 75 × 2 நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ 2 10 ரிமைனிங் 1 7 2 14 14 + 1 15 150ன்னு கிடைக்கும். அதாவது 75 × 2 நான் தனியாக போடுறேன் பாருங்கள், 75 × 2 நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 150 கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் இந்த ஹோல் நம்பராக முழு நம்பராக எடுத்து பெருக்கிக்கோங்க. பெருக்கிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கோ அதை மட்டும் வைங்கன்னு சொன்னேன். இங்கே எத்தனைப்பா 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன் அப்படின்னா 7/0.15 அப்படின்னு எழுதுறேன். 0வை நான் விட்டுறேன். ஏன் விட்டுறேன், எனக்கு 3 டிஜிட் தள்ளி புள்ளி தான் வைக்கணும். புள்ளி வச்சதுக்கப்புறம் இதோட மதிப்பு என்னவாப்பா இருக்கும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 தான் நான் மதிப்பை எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் வேணால் கால்குலேட்டரில் வச்சு ஃபோனில் போட்டு பாருங்கள், இந்த ஆன்சர் வருவார், ஓகேங்களா?
அதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் 0.15 நான் எடுத்துக்கிறேன். இன்ட்டு இங்கே என்னப்பா இருக்காரு 7 பவர் 3 இன்ட்டு 0.2. அப்போ நம்ம பெருக்குனா 6 வரப்போகிறாரு. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அப்போ 0.6. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிச்சிட்டோம்ப்பா. இப்போ பாருங்கள், இதை நம்ம இது பேஸ் சேமாக இருக்கா? பேஸ் என்ன இருக்கார்? சேமாக இருக்காரா? பவர் ஆட் பண்ணுங்கள். அப்போ 0.25, 0.15, அடுத்து என்னப்பா 0.6ன்னு இருக்கார். ஸோ 5 5 10 ரிமைனிங் 1, 6 2 8 2 10 ரிமைனிங் 1. அப்போ 1.00 அதோட மதிப்பு என்ன? 1 தான். அப்போது அடுத்து இங்கே பவரில் வாருங்களேன். 5 × 2 எவ்வளோப்பா? 10. ஒரு டிஜிட் 10 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1 மட்டும் தான் இருப்பார். அப்போ மேலே 3 மட்டும் தான் இருப்பார். கீழே 7 பவரில் 1 வரப்போறாரு. ஏன்னா இது 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 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 தான் வரப்போறாரு. அப்போது 7 பவரில் 1 மட்டும்தான். ஆக்சுவலி இதை நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம்? 7 பவர் 0.25, 0.15 ப்ளஸ் 0.6ன்னு எழுதுவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 1 வந்துச்சு இல்லையா? அப்போ 7 பவர் 1, இங்கே 3 பவர் 1. ஆன்சர் இதுக்கு 3/7. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸிப்பா. அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா? எந்த நம்பர் இந்த மாதிரி பெருசு பெருசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த சின்ன நம்பரை போய் பிடிச்சிக்கோங்க. அதோட ஸ்கொயரோ அதோட க்யூபோ அந்த மாதிரி தான் இருக்க போகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பெருசாக நம்பர் இருந்துச்சுன்னா எனக்கு வாய்ப்பாடே தெரியாதுங்க. 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை அடித்து போட்டாலே இப்போ பாருங்கள் 243 அப்படின்றத நான் 3வது வாய்ப்பாட்டில் பிரித்தேன் அப்படின்னாலே 81 × 3 மாறிடுது. இப்போ 81 அடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியான நம்பராக தானே தெரியுது. அதாவது இந்த 3 டிஜிட் அந்த 3 டிஜிட் நம்பருக்கு இந்த 2 டிஜிட் அப்படின்றது கொஞ்சம் ஈஸி தானேப்பா. அப்போ 9 × 9ன்னு எழுதுறேன். அப்புறம் எனக்கு அதுலேருந்து ஒரு வழி கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது அப்படியே பார்த்துட்டே இருந்தால் பெருசாக கஷ்டமாக இருக்கும். அதை இறங்கி போட்டோம் அப்படின்னா ஓகே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு தேவை கொஷினை விடக்கூடாது. அந்த கான்செப்ட் இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் இந்த மெத்தடில் கேட்டுட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பான்ப்பா. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் இல்லாமல் கொஷின் பேப்பர் செட் பண்ண மாட்டான். கண்டிப்பாக செட் பண்ண மாட்டான். அப்படி கேட்கும்போது நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துறனோ அதை நான் சாஃப்ட் காப்பியாக போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த கிளாஸில் இந்த LCM HCF ஸோ ரேஷியோ இதெல்லாம் பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வேணுங்கிறவங்க நோட்ஸ் எடுங்க. எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த சாஃப்ட் காப்பியை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்கிற ஃபேக்ட்டில் இப்போ நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு சிலது தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலது தெரியாது. தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணால் கூட ஓகே. இல்லை நான் புதுசாக தான் கற்றுக்கிறேன் அப்படின்னா டெய்லி இப்போ இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்து ஒரு 10 மினிட்ஸாவது ரிவிஷன் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவாக இருக்கட்டும், இல்லை இந்த கொஷினை நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, நான் சொன்னதுலேயே ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஒன்று கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் கேளுங்க. நம்ம வேறு ஏதாவது சம் சால்வ் பண்ணி உங்களுக்கு டவுட் வருதுன்னா கூட நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. நான் அதுக்கான சொல்யூஷனை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது நான் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்ப்பா. தேங்க்யூ.